ஃபோன் லான்ச் ஆகையில் ஹார்ட்வேர் பற்றி எல்லாருமே பேசுவோம். என்ன கேமரா இருக்குது, ரேம் என்ன இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, என்ன புது டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க, கேமரா பாப்பப் ஆதா, இல்லை டிஸ்பிளே கடியில் இருக்குதா, இல்லை ஹோல் பஞ்சில் இருக்கா, இல்லை எத்தனை கேமராஸ், என்ன புது ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ பெர்ஃபார்மன்ஸ் வித்தியாசம் இருக்குது போன ஃபோனோட, இது எல்லாமே எக்கச்சக்கமாக பார்க்குறது தான். ஆனால் சாஃப்ட்வேர் பற்றி நிறைய நேரம் யாருமே பேசுகிறது இல்லை. இதுக்கு நம்ம மட்டும் தப்பு கிடையாது. பிராண்ட்ஸும் இப்போ ஒரு வெர்ஷன் சாஃப்ட்வேர் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ One UI 3.0னா அதை பேஸ் பண்ணி ஒரு 20-30 ஃபோன் வருது. ரியல்மி UI லேட்டஸ்ட் வெர்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை பேஸ் பண்ணி ஒரு 30-40-50 ஃபோன் லான்ச் பண்ணுறாங்க ரியல்மி. அவங்க டெய்லி ஒன்று லான்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ சாஃப்ட்வேர் பற்றி நம்ம யூஸ்வலாக அதிகமாக பேசுகிறது இல்லை. ஆனால் இன்றைக்கி சாஃப்ட்வேர் பற்றி தான் பேச போகிறோம். சாம்சங்கோட புது One UI 4.0 ஆண்ட்ராய்ட் 12 மேலே பில்ட் பண்ணது. இந்த One UI 4.0 தான் அடுத்த கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு இதை பேஸ் பண்ணி தான் எல்லா சாம்சங் ஃபோன்ஸும் வரப்போகுது. ஸோ இந்த One UI 4.0ல என்ன புது ஃபீச்சர்ஸ் இருக்குது, உங்களோட ஃபோன்ஸில் என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் நீங்கள் அடுத்த அப்டேட்டில் பார்க்கலாம், இதை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்ப்போம். என் பேர் ஆஷ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 Tech தமிழ். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே இருக்க தம்ஸ் அப் பட்டன், சப்ஸ்கிரைப், பெல் ஐகான்ஸ் இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்கு போவோம். ஸோ இப்போ முதல்ல இந்த தாறுமாறு பெரிய ஃபீச்சர்லேருந்து ஆரம்பிக்கலான்னு சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. ஏன்னா One UI 4.0ல தாறுமாறு பெரிய ஃபீச்சர்னு எதுவுமே அவங்க கொடுக்கல. சில நேரம் பிராண்ட்ஸ் வந்து ஒரு புது சாஃப்ட்வேருக்கும் 1 இல்லை 2 பெரிய ஃபீச்சரை வச்சு அதை சுற்றி சின்ன சின்ன விஷயங்களை கொடுப்பாங்க. பட் சாம்சங் மோஸ்ட்டாக இங்கே எல்லாமே சின்ன சின்ன ஃபீச்சர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. பட் குவாலிட்டி ஆஃப் லைஃப் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ்னு சொல்லலாம். அதாவது இருக்கிற யூசர் எக்ஸ்பீரியன்ஸை எப்படி பெட்டர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு சின்ன சின்ன விஷயங்களுக்கு அட்டென்ஷன் பே பண்ணியிருக்காங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயந்தான். ஸோ முதல்ல இந்த சின்ன ஃபீச்சர்லேருந்து ஆரம்பிக்கலாம். இது எல்லா ஃபோன்ஸ்லையும் நம்ம ஏற்கனவே பார்க்குறது தான். மேலே ஒரு இந்த நாட்ச் இல்லைனா ஹோல் பஞ்சை ஹைட் பண்ணுறதுக்கு ஒரு பிளாக் பார் ஆட் பண்ணுறது. இந்த ஃபீச்சருக்கு ஒரு சின்ன ட்விஸ்ட் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. பர் ஆப் பேசிஸில் இதை நம்ம இப்போ ஆட் பண்ண முடியும். ஸோ ஒரு ஆப்பில் உங்களுக்கு வேணும்னா ஃபுல் ஸ்க்ரீன் டிஸ்பிளே யூஸ் பண்ணலாம். இல்லை இன்னொரு ஆப் லான்ச் பண்ணையில் மேலே பிளாக் பார்ஸ் எடுத்துகிட்டு வரலாம். உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி இங்கே செட் பண்ணிக்கிறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்து கலர் பேலட். ஸோ இங்கே உங்கள் என்டையர் இன்டர்ஃபேஸையுமே என்ன வால்பேப்பர் யூஸ் பண்ணுறீங்கிறத பேஸ் பண்ணி மாற்றுறதுக்கு ஆப்ஷன் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நான் இந்த வால்பேப்பர் வச்சுருக்கையில் ஃபர்ஸ்ட் பார்ட்டி ஆப்ஸ் எல்லாத்துலேயுமே அந்த UI எலமெண்ட்ஸ் எல்லாமே அதை மேட்ச் பண்ணுறதுக்குள்ள கலருக்கு மாறுது. இப்போ அந்த வால்பேப்பரை மாற்றணுன்னா ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸுமே சேஞ்ச் ஆகுது. இன்னொரு விஷயம் என்னென்னா, கலர் பேலட் யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் பார்ட்டி ஆப் ஐகான்ஸ் கூட ஸ்விட்ச் ஆகிறதுக்கு நம்ம ஆப்ஷன் செட் பண்ண முடியும். ஸோ வால்பேப்பர் மாற்றையில் எல்லாமே மாறும். உங்களுக்கு ரொம்ப ஒரு ஃப்ரெஷ்ஷாக இன்டர்ஃபேஸ் வந்து ரொம்ப கஸ்டமைஸ்டாக ஒரு ஃப்ரெஷ்ஷான ஃபீல் இருக்கும். சரி, இப்போ அடுத்து குவிக் செட்டிங்ஸ் பேனல் எடுத்துக்கிட்டிங்கன்னா One UI 3.0ல பார்த்து அதே காம்பேக்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. பட் செட்டிங்ஸ்குள்ளே போகையில் ஸ்க்ரோலிங் அனிமேஷன் லைட்டாக மாற்றிருக்காங்க. ஸோ டாப்புக்கு போனாலும் சரி இல்லை எண்டுக்கு போனாலும் சரி ஒரு சின்ன பவுன்ஸ் எஃபெக்ட் இருக்குது. பிக்சலில் நம்ம பார்க்குற மாதிரி தான். பிக்சல் பற்றி பேசையில் அந்த பிக்சலில் உள்ள அதே பிஞ்ச் டு ஜூம் ஜெஸ்டர், அந்த பிக்சர் அண்ட் பிக்சர் ரீசைஸ் பண்ணுறதுக்கு அதையும் இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. மல்டி டாஸ்கிங்க்கு விண்டோஸ் ஸ்பின் பண்ணுறதுக்கும் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. கைஸ், இப்போ ரியல்மி இல்லை OnePlus இதெல்லாம் உள்ள அந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா டார்க் சார்ஜ், வார்ப் சார்ஜ், இது எல்லாத்துக்குமே ஒரு வித்தியாசமான ஏதாவது அனிமேஷன் கொடுப்பாங்க. அதை சார்ஜ் பண்ணையில் 50 வாட்ஸ்க்கு மேலே ஃபாஸ்ட்டான ஸ்பீடில் சார்ஜ் பண்ணுறோம் அப்படிங்கிறது நம்ம மைண்டில் பதியணுங்கிறதுக்காக இப்போ சாம்சங்கும் அதே மாதிரி 50 வாட்ஸ்க்கு அதிகமான ஸ்பீட்லாம் எடுத்துகிட்டு வரலாம். அது சாஃப்ட்வேரில் கொடுக்க முடியாது. பட் அதே மாதிரி இவங்களும் வந்து அந்த சார்ஜிங் அனிமேஷன் புதுசாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போ ஃப்யூச்சரில் உள்ள ஃபோன்ஸில் கொஞ்சம் அந்த 20-30 வாட்ஸ் தாண்டி போனாங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகே, கலாய்க்கிறதுலாம் விட்டு இப்போ நம்ம அடுத்த ஃபீச்சருக்கு வருவோம். இப்போ சில ஆப்ஸ், இப்போ வெதர் ஆப் எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. புது அனிமேஷன்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ப்ளஸ் ஆட்ஸ் எதுவும் இதில் இப்போ கிடையாது, ரிமூவ் பண்ணிட்டாங்க. அது போக கலரும் வந்து நம்ம ஸ்க்ரோல் பண்ணியில் மாறும். இப்போது இது ஒன்று ஒயிட் இல்லைனா பிளாக்குக்கு மாறும், டே நைட் அதை பேஸ் பண்ணி. இதே மாதிரி தான் கிளாக் விட்ஜெட்லேயும் 6 டிஃப்ரெண்ட் கிளாக் ஸ்டைல்ஸ் இப்போ இருக்குது நம்ம சூஸ் பண்ணுறதுக்கு. இப்போ அந்த டியூவல் கிளாக் ஆப்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ நீங்கள் 2 சிட்டி சூஸ் பண்ணியிருக்கீங்க, ஒன்றுத்தில் நைட் ஒன்றுத்தில் டே அப்படிங்கிற ஒரு கிளாக் பிளாக்லையும் இன்னொரு கிளாக் ஒயிட்லையும் இருக்கும். ஓகே, விட்ஜெட்ஸ் பற்றி பேசையில் விட்ஜெட்ஸ் பேஜையே டோட்டலாக ரீவேம்ப் பண்ணியிருக்காங்க. இன்னும் ஆர்கனைஸ்டாக இருக்குது. இது ஒரு ஸ்க்ரோலிங் மெனு. எப்பவுமே மாதிரி விட்ஜெட்ஸ் கொஞ்சம் கொச்சன்னு இருக்கிறதுக்கு பதிலாக ஒரு ஆப் பேசிஸில் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ சில நேரம் நம்ம இன்ஸ்டால் பண்ண ஏதாவது ஒரு ஆப்பில் எக்கச்சக்கமாக விட்ஜெட்ஸ் இருக்கும். அது இன்ஸ்டால் பண்ணதுலேருந்து விட்ஜெட்ஸ் பேஜுக்கு போனீங்கனாலே ரொம்ப கிளட்டர்டாக இருக்கும். இப்போ அந்த மாதிரி ஆகாது. இவ்வளோ நேரமாக டார்க் மோட் யூஸ் பண்ணி தான் இதை டெமோ பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இங்கே இந்த ஐகான்ஸும் சரி வால்பேப்பரும் சரி இப்போ கொஞ்சம் டிம் ஆகுது. ஸோ நீங்கள் டார்க் மோட் யூஸ் பண்ணையில்
வால்பேப்பர் ஐகான்ஸும் வந்து அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் டிம் ஆகிக்கும். இது ஒரு சின்ன சேஞ்ச் தான், பட் திருப்பியும் அந்த சின்ன சின்ன விஷயங்களுக்கு சாம்சங் அட்டென்ஷன் கொடுத்துருக்கிறது தான் இந்த One UI 4.0 அப்டேட்டில் ஒரு மேஜர் பாசிட்டிவ்னு சொல்லுவேன். அடுத்து லாக் ஸ்க்ரீனில் இந்த டைமை டபுள் டேப் பண்ணையில் நம்மளுக்கு கேலண்டர் ஆப்ஷன்ஸ் கிடைக்குது. அது போக மியூசிக் கண்ட்ரோல்ஸும் கொஞ்சம் கஸ்டமைஸ்டாக இருக்குது. இப்போ நீங்கள் யூஸ் பண்ணுற மியூசிக் ஆப்புக்கு ஏற்ற மாதிரி சில எக்ஸ்ட்ரா கீஸ் இருக்கும். உதாரணத்துக்கு இப்போ நம்ம யூடியூப் மியூசிக் யூஸ் பண்ணையில் லைக் அண்ட் டிஸ்லைக் பட்டன்ஸ் இங்கே ஆப்ஷன்ஸ் இருக்கும். சரி, லைக் அண்ட் டிஸ்லைக் பற்றி பேசையில் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே இருக்க அந்த லைக் பட்டன், சப்ஸ்கிரைப், பெல் ஐகான்ஸ்லாம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். நம்ம செல்ஃப் ப்ரமோஷன்லாம் தாண்டி இப்போ அடுத்து கேமராவுக்கு வருவோம். இங்கே யூசர் இன்டர்ஃபேஸ் இன்னும் கொஞ்சம் க்ளீனாக இருக்குது. எஸ்பெஷலி இந்த ப்ரோ மோட் கொஞ்சம் நல்லாவே க்ளீனப் பண்ணியிருக்காங்க. One UIயோட ஒரு மேஜர் ஃபீச்சர் சிங்கிள் டேக். அட்லீஸ்ட் சாம்சங் ரொம்ப அதிகமாக மார்க்கெட் பண்ண ஃபீச்சர் சிங்கிள் டேக். இதுலேயும் வந்து ஒரு 5 எக்ஸ்ட்ரா செகண்ட்ஸ் ஷூட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போது சிங்கிள் டேக் பற்றி உங்களுக்கு பெருசாக தெரிலனா ஏற்கனவே அதை பற்றி ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். அந்த வீடியோக்கு இங்கே ஒரு கார்டு செக் பண்ணி பாருங்கள், பார்க்கலன்னா. சரி, ஸ்டோரிஸ் மெமரிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேலரி ஆப்பில் அதுக்கு ஒரு சின்ன வீடியோ ப்ரிவ்யூ இருக்குது. ஸோ ஸ்லைட் ஷோ, மியூசிக்கோட சேர்ந்த ஒரு ஸ்லைட் ஷோன்னு சொல்லலாம். ஷார்ட்டிங் ஆப்ஷன்ஸும் அதிகமாக கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஷார்ட் டைப் பேஸ் பண்ணி நம்ம ஷார்ட் பண்ண முடியும். அதாவது எல்லா சிங்கிள் டேக்ஸும் ஒன்றா, போர்ட்ரேட் ஷார்ட்ஸும் ஒன்றா, அந்த மாதிரி நம்ம எடுத்துருக்க ஷார்ட்ஸ் பேஸ் பண்ணி ஷார்ட் பண்ணுறதுக்கும் ஆப்ஷன் இருக்குது. மற்றபடி கொஞ்சம் சின்ன சின்ன ஃபீச்சர்ஸ், இமோஜிஸ் ஃபோட்டோஸில் ஆட் பண்ணுறதுக்கு ப்ளஸ் வீடியோஸை வந்து கொலாஜில் யூஸ் பண்ணுறதுக்குலாம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அடுத்த மேஜர் சேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைவசி. ஸோ இங்கே வந்து அப்ராக்சிமேட் லொக்கேஷன் அப்படின்னு ஒரு ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ சில ஆப்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு லொக்கேஷன் ஆக்சஸ் கொடுத்தே ஆகணும். பட் இது வந்து ப்ரிசைஸான லொக்கேஷன் ஆக்ஷன் இந்த பாயிண்ட்டில் உங்களுக்கு கொடுக்க விருப்பம் இல்லைன்னா ஒரு அப்ராக்சிமேட் லொக்கேஷன் அப்படின்னு சொல்லி இப்போ கொடுக்கலாம். ஸோ ஃபுல் டீட்டெயில்ஸும் கொடுக்காம அதே சமயத்தில் ஆப்பையும் யூஸ் பண்ணலாம். வேறு ஒரு சில சின்ன சின்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது. இப்போ புது லேப்ஸ் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் ஒரே ஒரு ஃபீச்சர் தான் இந்த பாயிண்ட்டில் இருக்குது. இங்கே மல்டி விண்டோ சப்போர்ட் தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ்க்கு ஆட் பண்ண முடியும். ஸோ நெட்ஃப்ளிக்ஸ் மாதிரி ஆக்சுவலாக மல்டி விண்டோ சப்போர்ட் இல்லாத ஆப்ஸ்க்கு கூட நம்ம இதை யூஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் ROG ஃபோன்ஸில் நம்ம பார்த்த மாதிரி One UI 4.0ல அந்த மேக்ஸிமம் சார்ஜ் லிமிட்டை செட் பண்ணலாம். 85%க்குன்னு செட் பண்ணலாம். ஸோ அந்த பேட்டரியோட டீக்ரேடேஷன் கொஞ்சம் ஸ்லோ ஆகும். கீபோர்ட் ஆப்பில் கிராமர்லி இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போது நம்ம டைப் பண்ணையில் ஸ்பெல்லிங் எரர்ஸ் மட்டும் இல்லாமல் கிராமர் எரர்ஸும் அதை பாயிண்ட் அவுட் பண்ணோம். 2 இமோஜியை சேர்த்து அனுப்புறதுக்கு ஆப்ஷன் இருக்குது. இதை பற்றி நான் பெருசாக எதுவும் சொல்ல போகிறதில்ல. இது ஒரு ஃபீச்சர். இது போக திருப்பியும் கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்கள், ஃபைல்ஸ் ஆப் ரீடிசைன் பண்ணியிருக்காங்க. அந்த டிம்முக்கு ஒரு டாகல் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ அதை டக்குன்னு டாப் பண்ணிங்கனாலே பிரைட்னஸ் இருக்கிறதுலே லோவஸ்ட் செட்டிங்க்கு போயிடும். இப்போ உங்கள் கேமராவோ இல்லை மைக்கோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்துச்சுன்னா மேலே ஒரு சின்ன நோட்டிஃபிகேஷன் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு Android 12 ஃபீச்சர். பட் சில நேரத்தில் ஸ்டாக் ஆண்ட்ராய்ட் ஃபீச்சர்ஸ் சாம்சங் ஒமிட் பண்ணியிருக்காங்க. அவங்க ஒமிட் பண்ணாமல் One UI 4.0ல இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ரைவசிக்கு அதுவும் ஒரு நல்ல விஷயந்தான். கைஸ், இந்த பாயிண்டில் வெறும் S21 சீரீஸ்க்கு மட்டும்தான் இது அவைலபிளாக இருக்குது இந்த சாஃப்ட்வேர். ஏன்னா இது பீட்டாவில் இருக்குது. பட் போக போக இன்னும் அதிகமான ஃபோன்ஸ் ஆட் பண்ணுவாங்க. இந்தியா ஏற்கனவே அலவுட் ரீஜன்ஸில் தான் இருக்குது. இந்தியா, US, சைனா, UK அந்த மாதிரி சில ரீஜன்ஸில் இது அவைலபிளாக இருக்குது. அதுவும் வந்து போக போக இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. இப்போதைக்கு நாங்கள் யூஸ் பண்ண வரைக்கும் இந்த அப்டேட் ஸ்டேபிளாக இருக்க மாதிரி தான் தெரியுது. கொஞ்சம் பேட்டரி லைஃப் அதிகமாக ட்ரெயின் ஆகுது. பட் ஓவரால் டெய்லி டிரைவராக நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த அப்டேட் நல்லா தான் இருக்குது. உங்கள் ஃபோனுக்கு அவைலபிளாக இருந்துச்சுன்னா சாம்சங் மெம்பர்ஸ் ஆப்பில் இந்த பீட்டாக்கு நீங்கள் என்ரோல் பண்ண முடியணும். ஸோ அவ்வளோதான் இந்த சின்ன வீடியோவுக்கு. கொஞ்சம் ராத்திரி 3:30 மணிக்கு இதை ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் அந்தளவு எனர்ஜி இல்லைன்னா மன்னிச்சிக்கோங்க. அடுத்த வீடியோவில் கொஞ்சம் பெட்டராக பண்ணலாம். ஓகே, ஸோ பேசிக்காக நம்ம புது ஹார்ட்வேர், லேப்டாப்ஸ், கேமிங் கான்சோல்ஸ், புது ஃபோன்ஸ் இதை பற்றியே ரொம்ப நல்லா பேசிகிட்டு இருக்கோம். சாஃப்ட்வேர் பற்றி அப்பப்போ கொஞ்சம் டீட்டெயில்டாக ஒரு வீடியோ பண்ணலாம். ஏன்னா ஒரு ஃபோன் வீடியோவும் பண்ணையில் இதில் One UI 4.0 இருக்குது, இதெல்லாம் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ரிவ்யூ வீடியோலையும் பேச முடியாது. ஸோ இந்த மாதிரி அப்பப்போ ஒரு சாஃப்ட்வேர் ரவுண்டப் வீடியோ பண்ணால், ரிவ்யூ வீடியோ பண்ணையில் இதை பற்றி நீங்கள் டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கணுன்னா கார்டு கொடுக்குறேன்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்கன்னு சொல்லி எஸ்கேப் ஆகிடலாம். அதுக்காக தான் இந்த வீடியோ பண்ணுறேன். ஆனாலும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா தம்ஸ் அப், சப்ஸ்கிரைப், பெல் ஐகான்ஸ் இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் இன்றைக்கி. அடுத்த வீடியோவில் உங்களுக்கு திருப்பி சந்திக்கிற வரைக்கும் என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4E Tech தமிழ். ஹாவ் அ நைஸ் டே. பாய்.